வணக்கம் நேயர்களே. மயிரை வலித்ததால் ஏற்பட்ட சர்ச்சை, வைத்தியசாலையில் அனைவரும் குழப்பத்தில். என்ன நடந்தது பார்ப்போம் விரிவாக. சீக்கிய சமூகத்தைச் சேர்ந்த ஒருவர் நோயினால் பாதிக்கப்பட்டார். தவறுதலாக கீழே விழுந்ததில் அவருக்கு உடல் நோய் ஏற்பட்டது, அதுடன் காய்ச்சலும் இருந்தது. இதற்காக வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டார். அனுமதிக்கப்பட்ட அவருக்கு வைத்திய சிகிச்சைகள் மேற்கொள்ளப்பட்டன. சில சிகிச்சைகளுக்காக அவருடைய தாடியை வலிக்க வேண்டிய, சவரம் செய்ய வேண்டிய நிலை வைத்தியர்களுக்கு ஏற்பட்டது. அதனால் அவருக்கு தாடியை வலிப்பதற்கான, சவரம் செய்வதற்கான முயற்சிகளை செய்த பொழுது அவர் மறுத்துவிட்டாராம். அதன் பிறகு அவருடைய குடும்பத்தினரிடம் அனுமதி கேட்கப்பட்டது. அதற்கு முதலில் அவர்கள் சொன்னார்களாம், ட்ரை பண்ணுங்க, தாடி எடுக்காமல் மருத்துவம் செய்வதற்கு ட்ரை பண்ணுங்க, கஷ்டம்னா அவருக்கு எங்களுக்கு கேளுங்க, நாங்கள் சொல்கிறோம் என்ற மாதிரி. வைத்தியர்கள் குழப்பத்தில் என்னடா இது புது சர்ச்சையாக இருக்கேன்னுட்டு ட்ரை பண்ணியிருக்கிறாங்க. அது கஷ்டமாக இருக்குது, சரி என் வீட்டுக்காரரை கேட்டு ஓகே கஷ்டம்னா ட்ரை பண்ணுங்க சொல்லி சொன்னவதானே என்று அவர்கள் தாடியை எடுத்து விட்டார்களாம். எடுத்தவுடன் அந்த கொத்தி தெழுந்தாரம் அந்த நோயாளி, சீக்கிய இனத்தை சேர்ந்தவர், 85 வயது முதியவர். கோபப்பட்டு, என்ன செய்திருக்கிறீங்கள், என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள், உங்களை யார் இந்த வேலையெல்லாம் செய்ய சொன்னது, வைத்தியசாலைக்கு வருத்தப்பட்டு வந்தால் நோயை குணப்படுத்துறது உங்களோட வேலை, அதை விட்டுட்டு எங்களோட அடையாளத்தை நீங்கள் மாற்ற வழிக்கிட்டு இருக்கிறீங்க. எங்களோட மதத்துக்கு, எங்களோட இனத்துக்கு இருக்கக்கூடிய அடையாளமே இந்த தாடி தான். சீக்கிய சமூகம்டா தாடி இருக்கும், அதை நீங்கள் எடுத்திருப்பது மிக மகாபெரிய குற்றம் என்றெல்லாம் சொல்லி குடும்ப உறுப்பினர்களுக்கு ஃபோன் பண்ணி விஷயத்தை சொல்லியிருக்கின்றனர். இதனால் இன்னும் சினம் கொண்ட உங்கத்தவர்கள், குடும்ப உறுப்பினர்கள் வைத்தியசாலைக்கு விரைந்து வந்து வைத்தியசாலை நிர்வாகத்துடன் முரண்பாட்டில் ஈடுபட்டிருக்கின்றார்கள். நீங்கள் யாரை கேட்டு இப்படியான வேலையை செய்தீர்கள், எங்களுடைய இனத்திற்கு நீங்கள் ஒரு தவறை இழைத்து விட்டீர்கள், எங்கள் இனத்திற்கே உரித்தான சொத்து இந்த தாடி, இந்த தாடியை நீங்கள் வலித்ததிலிருந்து நீங்கள் மாபெரும் குற்றத்தை செய்திருக்கிறீர்கள், இதற்கு உடனடியாக நீங்கள் மன்னிப்பு கேட்க வேண்டும், சரியான மாதிரியான முடிவு சொல்ல வேண்டும் என்றெல்லாம் பெரிய கலவரத்தை ஏற்படுத்தியிருக்கின்றார்கள் சீக்கிய சமூகத்தினர், குறித்த 85 முதியவரின் உறவினர்கள். இதனால் வைத்தியசாலை நிர்வாகம் குழம்பி போயிருக்கிறது. இது தொடர்பாக போலீஸ் நிலையத்திற்கு தகவல் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதேபோல் போலீஸ் நிலைய உத்தியோகத்தர்கள் மற்றும் வேறு சில துறை சார்ந்தவர்கள் அந்த குடும்பத்தினரை சமாதானப்படுத்துவதிலும் அந்த முதியவரை சமாதானப்படுத்துவதிலும் இப்பொழுது குறியாக இருக்கின்றார்களாம். ஏனென்றால் வைத்தியசாலைக்கு வருகின்ற பொழுது சில நடைமுறைகளை கொண்டு வரத்தான் வேண்டும் இல்லையா? வருத்தம் என்று வந்தால் அதற்கேற்ற மருத்துவங்களை செய்வதற்கு நோயாளிகள் சம்மதம் தெரிவிக்க வேண்டும். நோயாளிகளுடைய சம்மதம் கட்டாயம் வேண்டும். ஏனென்றால் வைத்தியர்களுக்குத்தான் தெரியும். மற்றபடி உங்கள் மீது தனிப்பட்ட விருப்பு வெறுப்புகளோ, உங்கள் மதம் இனம் சார்ந்த குழப்பங்களை தோற்றுவிக்கவோ வைத்தியசாலை நிர்வாகம் முடிவுகளை எடுக்காது. ஒரு நோயாளியினுடைய நோயை குணப்படுத்துவதற்கு என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்வதுதான் வைத்தியசாலை நிர்வாகத்தினுடைய முடிவு. அந்த முடிவுக்கு நீங்கள் உடன்படாவிட்டால் உங்களுடைய நோய் தான் குணமாகாதே தவிர அவர்களுக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. எனவே இது சம்பந்தமாக சரியான ஒரு புரிதலை கொண்டிருக்க வேண்டும். சீக்கிய சமூகத்தினருக்கு தாடிதான் முக்கியம் என்றால் நீங்கள் அதை எடுக்காமல் எங்கு வைத்தியம் செய்யலாமோ அங்கே செய்திருக்க வேண்டியதான். இந்த சம்பவம் இடம்பெற்றது கனடாவின் டொரண்டோ மாகாணத்தில். இதனால் அந்த மாகாணத்தில் உள்ள வைத்தியசாலை நிர்வாகிகள், வைத்தியர்கள் மற்றும் தாதியர்கள் பெரும் குழப்பத்தில் உள்ளதாகவும், இனி இவ்வாறான குழப்பவாதிகளை வைத்தியசாலைக்குள் அனுமதிக்க கூடாது என்று அவர்கள் போராட்டம் செய்வதற்கும் வாய்ப்பிருக்கிறது. ஆச்சரியப்படுவதற்கு இல்லை. எனவே எந்த இடமாக இருந்தாலும் வைத்தியசாலை ஒரு நோயாளியை பார்வையிடுகிறது என்றால் அந்த வைத்தியசாலையில் நோயாளி, வைத்தியசாலை நிர்வாகத்தினுடைய சில நடவடிக்கைகளுக்கு அவர்கள் ஒத்துழைக்க வேண்டும். உங்களுடைய தனிப்பட்ட விருப்பு வெறுப்புகளுக்காகவோ அல்லது உங்களை பழிவாங்க வேண்டும் என்றோ, உங்கள் இனத்திற்கு மதத்திற்கு அவதூறு ஏற்படுத்த வேண்டும் என்றோ, பிரச்சனை ஏற்படுத்த வேண்டும் என்றோ அவர்கள் நினைப்பது கிடையாது. எனவே அவ்வாறான முடிவுகளுக்காக நீங்கள் உங்களுடைய நோயை குணப்படுத்தாமலும் விட முடியாது. வைத்தியசாலை நிர்வாகத்தினுடைய சொற்கேட்டு நடந்து கொள்வது மிகவும் சாதுரியமானது. மீண்டும் சந்திப்பும் உறவுகளை செய்திகளுக்காக தொடர்ந்து டியூப் தமிழுடன் இணைந்திருங்கள். வணக்கம்.